கறி வாங்கலையம்மா கறி? நம்ம கடையில ஆட்டுக்கறி, கோழிக்கறி, காடை, கோழி முட்டை எல்லாம் கிடைக்குமா? கறி வாங்கலையா கறி? ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கறி குழம்பு வைக்க கறி கடையை தேடி நீங்க போக வேண்டாம். இதோ உங்களை தேடி நாங்களே வந்து கொண்டிருக்கிறோம். எங்களது கறி கடையில சிக்கன், மட்டன், காடை, காடை முட்டை, கோழி முட்டைன்னு எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து வாங்கிக்கலாம். கறி வாங்கலையம்மா கறி? உங்களது ஞாயிற்றுக்கிழமைய பொன்னான ஞாயிற்றுக்கிழமைய மாற்ற, சிறப்பான ஞாயிற்றுக்கிழமைய ஆக்குறதுக்கு இதோ வந்து விட்டது நம்மளுடைய மட்டன் சிக்கன் ஸ்டால். எங்களிடம் கறி வாங்கி சமைப்பீர், ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பாக கொண்டாடுவீர். கறி வாங்கலையம்மா கறி? மேலும் எங்களிடம் 1 கிலோ மட்டன் வாங்கினால் 1/2 கிலோ சிக்கன் கறி இலவசமாக தருகிறோம். இந்த ஆஃபர் சில மணி நேரங்களுக்கு மட்டுமே. வேகமா வாங்க, கறி அள்ளிக்கிட்டு போங்க. லட்சுமி, ஞாயிற்றுக்கிழமை அதுமா காலையில் என்னம்மா செஞ்சா? காமதியக்கா, இன்னைக்கு எதுவும் செய்யலக்கா. நேற்று நைட்டு சோறு நிறைய பொங்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றி போட்டேன். காலையில் எல்லாரும் கஞ்சி குடிச்சிட்டோம்க்கா. ஏமா லட்சுமி, ஞாயிற்றுக்கிழமை தான் பிள்ளைகள் வீட்டில் இருக்கோம். அன்னைக்குன்னு பார்த்து இட்லி பூரின்னு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்லாமா? இப்படி கஞ்சி கொடுக்குறா? ஏக்கா, எல்லா வாரமும் ஏதாவது செஞ்சுதாக்கா கொடுப்பேன். இன்னைக்கு சோறு நிறைய கிடந்து பார்த்தியலா? கஞ்சி யாரும் குடிக்கலாம், வீணாக போயிடும்ல. அதான் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன்க்கா. மதியானத்துக்கு ஏதாவது கறி வாங்கி குழம்பு வைக்கணும்க்கா. அப்படியா லட்சுமி, கறி வாங்க போறியோ? நானும் இன்னைக்கு கறி குழம்பு தாம்மா வைக்கணும். நீ வாங்க போகும்போது சொல்றியா? நானும் வாரேன். சேர்ந்து போய் 2 பேரும் வாங்கிட்டு வந்துடுவோம். போகும்போது சத்தம் காட்டுறேன் காமதியக்கா. நீங்களும் வாங்க, சேர்ந்தே போயிட்டு வந்துடுவோம். கறி வாங்கலையோ கறி? கறி கறி, கோழிக்கறி, ஆட்டுக்கறி, காடைக்கறி. ஏ லட்சுமி, கறி கறின்னு கட்டிக்கிட்டே வராமா? நம்ம இறச்சி எடுக்க கடைக்கு போண்டாமா? இன்னும் வருதுல்ல, இதுலயே வாங்கிடுவோமா? கோமதியக்கா, இதுலயே வாங்கிடுவோம்க்கா. வாங்க, கிட்ட போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வா லட்சுமி, போவோம். கறி வாங்கலையோ கறி? இறைச்சி கறி, சுத்தமான புதிய இளம் ஆட்டுக்கறிமா. கறி வாங்கலையா? இறைச்சி கறி வாங்கலையா? கோழிக்கறிமா, நாட்டு கோழிக்கறி, காடை முட்டை, கோழி முட்டை எல்லாம் வாங்க. நம்மளுடைய கறி கடைக்கு வாங்க. வாங்கம்மா வாங்க. வாங்கக்கா வாங்க. என்ன கறி வேணும் உங்களுக்கு? ஏம்மா, 1 கிலோ மட்டன் வாங்கினா 1/2 கிலோ கோழிக்கறி இலவசமா? ஆமாக்கா ஆமா. இந்த ஆஃபர் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குக்கா. உங்களுக்கு 1 கிலோ மட்டன் தரவா? ஏம்மா, எப்படி 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு 1/2 கிலோ கோழிக்கறி தாரா? பழைய கறியா பார்த்து எடுத்துட்டு வரீங்களோ? ஏக்கா, ஏன் அப்படி சொல்றிய? பெரிய பெரிய கடையா இருந்தா அங்க பெரிய பெரிய ஐஸ் பெட்டி, ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சிருப்பாவ. மீதி மிஞ்சி போன கறியெல்லாம் அள்ளி உள்ள வச்சு அடுத்த நாள் விற்பாவ. ஏன் வண்டியே தம்மாத்தோடு இருக்கு. இதுல எங்கக்கா பிரிச்ச கொண்டு நான் வைக்க? எந்த பழைய கறியும் நம்மகிட்ட கிடையாதுக்கா. எல்லாம் புது கறி. இப்பதான் வெட்டி எடுத்துட்டு வரேன். அதுவும் ஆட்டுக்கறிலாம் பாருங்களா, நல்ல இளம் ஆட்டுக்கறி. 2 விசில பஞ்சு போல வெந்துடும். சாப்பிட அவ்வளோ ருசியா இருக்கும். அப்புறம் கோழிக்கறி இருக்குல்லக்கா, அது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கக்கா. நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் அதுல இருந்து. நாட்டு கோழிக்கறி கூட வச்சிருக்கேன்க்கா. அப்புறம் முட்டை இருக்கு, காடை இருக்கு, காடை முட்டை கூட இருக்குக்கா. அப்படியா? வண்டி சின்னதா இருக்கு, இவ்வளோ ஐட்டம் வச்சிருக்கீல. வண்டியை பார்த்து எடை போடாதீங்கக்கா. எல்லாமே சுத்தமானது, சுவையானது. சரிம்மா, எனக்கு ஒரு 1 கிலோ ஆட்டுக்கறி போடு. ஏக்கா, அப்ப இந்த ஆஃபர்ல 1/2 கிலோ கோழிக்கறியும் சேர்த்து போட்டுருதேன். சரிம்மா, நல்ல லெக் பீஸா பார்த்து போடு. போட்டு எடுத்து வரேன்க்கா. கோமதிக்காங்க பாருங்கக்கா, வளர்ந்த மாடுதாக்கா கறி கடை வச்சிருக்கா. ஆமா லட்சுமி, நம்ம சின்ன பொண்ணு தான். வாமா, அவகிட்டே போய் வாங்குவோம். கேக்கா வேண்டாக்கா, நல்ல கறியை தரமாட்டா. அட சும்மா இரு லட்சுமி, வா போவோம். ஏக்கா இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரி 1 கிலோ மட்டன் கறியும் அதுக்கு பிரியா 1/2 கிலோ கோழிக்கறியும் வச்சிருக்கேன். 2 விசில்ல வேவுற இளம் ஆட்டுக்கறி. வீட்டில் போய் சமைச்சு பார்த்துட்டு சொல்றேன் எத்தனை விசில்ல வெந்துச்சுன்னு. ஏக்கா, குக்கர்ல போட்டு விசில் வைங்கக்கா. விசில் எடுத்து 2 வாட்டி ஊதிட்டு வேகலன்னு சொல்லிடாதிய. சேச்சே, அப்படிலாம் சொல்ல மாட்டேம்மா. நல்லா இருந்துச்சுன்னா தினமும் உங்ககிட்டே வந்து கறி வாங்குறேன். சரிக்கா சரி. சின்ன பொண்ணு, நீ ஏமா கறி கடை வச்சிருக்கா? ஆமா கோமதிக்கா, நான் தான் கறி கடை வச்சிருக்கேன். என்னம்மா சின்ன பொண்ணு, புதுசு புதுசா பண்ணுறியே? அன்னைக்கு இப்படிதான் ஒரே வண்டியில நிறைய வகையான மீன் எடுத்துட்டு வந்தா. இப்போ ஒரே வண்டியில மட்டனு, சிக்கனு, காடனு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கியே. ஆமா கோமதிக்கா, ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாரும் கறி வாங்க ஆசைப்படுவாவ. கடைக்கு போக நிறைய பேருக்கு மாச்சலா இருக்கும்ல, அவங்களுக்காக தான்க்கா நான் தெருவா கறி எடுத்துட்டு வரேன். இப்போ வீட்டு வாசலுக்கே கறி வந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் கறி வாங்குவாவல்ல. ஆமா சின்ன பொண்ணு, நானும் லட்சுமி கூட இப்பதான் பேசிட்டு இருந்தோம் கறி வாங்க போகணும்னு. அதுக்குள்ள நீயே கறி எடுத்து வந்துட்டாமா? அப்படியே கோமதிக்கா, நல்லதா போச்சு போங்க. சொல்லுங்கக்கா, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? 2 கிலோ மட்டன் தருவாக்கா? சின்ன பொண்ணு, 2 கிலோவா? ஆட்டுக்கறி விலை என்னாமா ஏறி கிடக்கு. அசால்ட்டா 2 கிலோன்ட்டா. ஏக்கா, வாங்கிட்டு போய் நல்லா சாப்பிடுங்கக்கா. விலையை பத்தி யோசிக்காதிய. சின்ன பொண்ணு, விலையை பத்தி யோசிக்கிறது இருக்கட்டுமா? 2 கிலோ வாங்கிட்டு போய் அங்க யாருதுங்க?
நானும் உங்கள் அண்ணனும் கொஞ்சமாக தான் தும்போம். எங்களுக்கு ஒரு 1/2 கிலோவே அதிகம் தான். என் பிள்ளைகள் தொட்டு கூட பார்க்காதுமா. அதுவளுக்கு இந்த சிக்கனை வாங்கி பொரிச்சா 2 ஊரும் சோறு திங்குமா, இல்லைன்னா ஒன்றும் திங்காது பார்த்துக்க. சத்தியெல்லாம் மட்டனை தொட்டு கூட பார்க்க மாட்டாமா. ஏக்கா வளர்ற பிள்ளைகள் அப்படிதாக்கா இருக்கணும். நம்ம தான் பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்க்கணும். 1 கிலோ வச்சு மட்டன் வாங்கிட்டு போங்கக்கா. அதுலயே ஆஃபர் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க 1 கிலோ மட்டன் வாங்கினா 1/2 கிலோ கோழிக்கறி கிடைச்சிரும். மட்டனை நீங்களும் அண்ணன் தின்னுங்கக்கா, கோழிக்கறி பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஏன் சின்ன பொண்ணு, 1 கிலோ ஆட்டுக்கறி 1/2 கிலோ கோழிக்கறியை வாங்கிட்டு போய் எப்படிமா திங்கிறது? அவ்வளோ வீணா போயிருமா? எனக்கு வேண்டாமா. ஏக்கா என்னக்கா சொல்றிய? அப்ப கறியை வாங்காம போயிருவீளோ? இல்லைம்மா சின்ன பொண்ணு, கண்டிப்பாக வாங்க தான் செய்வேன். ஆனால் நிறைய வேண்டாமா, நம்மளால திங்க முடியாதுல்ல. கொஞ்சமாக தாமா. ஏக்கா அப்ப 2லயும் 1/2 கிலோ வாங்கிட்டு போங்களாம். ஏன் சின்ன பொண்ணு, அதுவே அதிகம்தாம்மா. எங்கள் வீட்டில் தின்னுபடாதுமா, அந்த ஆள் கடந்து போயிடும். ஏ கோமதிக்கா எடுத்துட்டு போய் வைங்கக்கா, நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, காலியாயிருங்கக்கா. சரிம்மா, 2லயும் 1/2 கிலோ தா. ஆசைப்பட்டு வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்கிற. உனக்காக வாங்கிக்கிறேம்மா சின்ன பொண்ணு. கோழிக்கறி 1/2 கிலோவும் ஆட்டுக்கறி 1/2 கிலோ தாமா. அப்படியே 10 முட்டை எண்ணி வச்சிருமா. ஏக்கா கோழி முட்டையா காடை முட்டையாக்கா? ஏன் சின்ன பொண்ணு கோழி முட்டை தாம்மா. காடை முட்டைலாம் நம்மளுக்கு செட் ஆகுதுமா. சரிக்கா, உங்களுக்கு நான் எடுத்து தரேன். கோமதிக்கா கலக்குருவி எனக்கு அங்கே தள்ளி போய் ஓரமாக நின்றுட்டு இருக்கா. ஏன் சின்ன பொண்ணு, அவளும் கறி வாங்க தாம்மா வந்திருக்கா. ஏ கலக்குருவி, அப்படியாக்கா? கறி வாங்க வந்துட்டு அங்கே போய் நின்றுட்டு இருக்கா. ஏ கலக்குருவிங்க வா, என்ன வேணும்னு சொல்லி நான் எடுத்து தரேன். வளர்ந்த மாடு, எதுக்கு என்ன கூப்பிட்டா? ஏ கலக்குருவி, கறி தானே வாங்க வந்தா, எதுக்கு அங்கே போய் நின்றுட்டு இருக்கா? வந்து வாங்க வேண்டியது தானே. ஏன் வளர்ந்த மாடு, நான் உங்ககிட்ட சொன்ன நான் கறி வாங்க வந்திருக்கேனே. ஏ கலக்குருவி பொய் சொல்லாதே, அதான் கோமதிக்கா சொன்னாவல்ல நீ வாங்க தான் வந்திருக்கானு. நான் கறி வாங்க போனாலும் வாண்டெல்லாம் வாங்க மாட்டேப்பா. நீ என்னைக்குள்ள கறியை எடுத்துட்டு வந்தியோ? ஏன்ட்ட வாங்க மாட்டியா? வேற யார்கிட்ட வாங்க போவா? அந்த முக்கு கடையில பாய் வச்சிருக்காருல, அங்க போய் கறியை வாங்குவேன். நல்லா வாங்குவியே. நீங்கெல்லாம் வாங்குவீன்னு தான் நான் கறி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்கிட்ட வாங்காம இந்த பாய்கிட்ட போய் வாங்க போற போல. போ அவர்கிட்டயே போய் வாங்கு. 3 நாளைக்கு முன்னாடி உள்ள கறியை தான் எடுத்து வெளியே போட்டிருக்காரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, அவட்ட எப்பவுமே கறி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். ஆமா ரொம்ப பெருசா தான் இருக்கும். பிரிட்ஜில இருந்து எடுத்து போட்ட கறியில 4 புழு நெளிஞ்சிட்டு கிடந்துச்சான். 3 தூக்கி தூர போட்டாராம். உன்னை காணுன்னு தேடிட்டு இருக்காரு. நீ போய் கண்டுபிடிச்சு எடுத்து கொடு. என் மாடு என்ன சொல்ற? நான் அவர்கிட்ட கறி வாங்குறேன்னு பொறாமையில நீ இப்படி சொல்ற? போமா போ, எனக்கெல்லாம் ஒன்றும் பொறாம இல்லை. நீனே போய் எங்க கறியை வாங்கி அந்த 4வது புழுவை கண்டுபிடிச்சிக்க. கோமதி அக்கா பாருங்கக்கா, என்ன சொல்றா? கறியில புழு கிடக்கும்ல சொல்றா. ஏ லட்சுமி, அந்த கடையில கறி நல்லா இருக்காதுமா. நாங்களே நிறைய நாள் வாங்கி பார்த்துருக்கோமா, பழைய கறியா தான் இருக்கும். நாத்தமா இருக்குமே, அது போய் நல்லா இருக்குங்க. ஏக்கா நாங்க இத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்கோம்க்கா, கறி நல்லா இருக்கும்க்கா. ஏ லட்சுமி, அந்த கடையில எதுக்கு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காவே? அன்னன்னைக்கு வெற்ற கறி வித்து போச்சுன்னா ஏமா ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கணும்? அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கல கறி என்ன பண்ணுவாவே? நம்மள மாதிரி ஆள்கிட்ட தானே தள்ளி விடுவாவே. ஆமா கோமதி அக்கா, அதான் சொல்ற லட்சுமி, அந்த கடையில கறி நல்லா இருக்காதுமா, பழைய கறியை தான் எடுத்து போடுவாவே. ஆமா, பால் அடைஞ்சு போன ஆட்டுக்கறி தான் இத்தனை நாளா வாங்கி தின்னுட்டு இருந்திருக்கா. பால் அடைஞ்சு போனதா? பிறகு இத்தனை நாளா இத்து போனதும் செத்து போனதுமா வாங்கி தின்னுருக்கா. இன்னைக்கு நான் கொடுக்குற கறியை வாங்கி பாரு. பிரசான கறினா என்னன்னு உனக்கு அப்பதான் தெரியும். சரி, ரொம்ப ஓவரா வாய் பேசாதே. எனக்கு நீனே கறியத்தா. அப்படி வா வலிக்கு, என்ன வேணும்னு சொல்லி எடுத்து தாரேன். ஏதோ ஆஃபர் இருக்காம மட்டும் என்னது? அதுவா கலக்குருவி, 1 கிலோ மட்டன் கறி வாங்கினா 1/2 கிலோ சிக்கன் இலவசம். 1/2 கிலோ சிக்கனா? அப்பனா எனக்கு 1 கிலோ கோழி கறி தா, அதுக்கு 1/2 கிலோ மட்டனை இலவசமா தந்துரு. ஏ கலக்குருவி, இது ஆஃபர்ல இல்லையே. ஏன் வளர்ந்த மாடு, நீ தானே சொன்னா 1 கிலோ கறி வாங்கினா 1/2 கிலோ கறி இலவசம்னு? நான் 1 கிலோ கோழி கறி வாங்குறேன், நீ எனக்கு 1/2 கிலோ ஆட்டுக்கறி தாயா? ஏ கலக்குருவி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்லையா? மண்டை எப்பவுமே கலந்த மாதிரியே தெரியுறியா? நீ ஆளுதான் வளர்றன்னு பார்த்தா அறிவு கொஞ்சம் கூட வளர மாட்டேங்குது. ஆட்டுக்கறி விலை என்ன, கோழிக்கறி விலை என்ன? என்ன விலையா இருந்தா என்ன வளர்ந்த மாடு? என் பிள்ளைக்கு கோழி கறி தானே ரொம்ப பிடிக்கும். நான் 1 கிலோ கோழி கறி வாங்குறேன், நீ 1/2 கிலோ ஆட்டுக்கறி தா. ஐயோ, உனக்கு சொன்னா புரியாது போல இருக்க. கோமதிக்கா அவளை என்னன்னு கேளுங்கக்கா, ஏன் இப்படி பேசிட்டு கிடக்கா? லட்சுமி, ஆட்டுக்கறி வாங்கினதாம கோழி கறி இலவசமா தருவா, நீ என்னமோ கோழி கறி வாங்கிட்டு ஆட்டுக்கறி கேட்கா? ஏக்கா, நான் இவ கடையில வாங்கணும் நீங்க தானக்கா சொன்னீங்க, அப்ப நான் கேட்கறது தந்ததானக்கா நான் வாங்குவேன். நீ அப்படி ஒன்றும் வாங்க வேண்டாம். போ அந்த முக்கு கடையிலேயே போய் உளுத்து போன கறியை வாங்கி தின்னு, அப்பதான் நீ சரி வருவா. கோமதிக்கா, நான் உங்களுக்கு மட்டும் கறி தாரேன்க்கா, நீங்க வாங்கிட்டு போங்க. சரிம்மா சின்ன பொண்ணு. இந்தாங்க கோமதிக்கா. சரிம்மா சின்ன பொண்ணு, நான் வாரேன். கோமதிக்கா, என்னக்கா நீங்க மட்டும் வாங்கிட்டு போறீங்க? நான் கேட்டது இவ தரவே இல்ல. ஏ கலக்குருவி, நீ நியாயமா கேட்ட நான் தர போறேன். உன் இஷ்டத்துக்குலாம் என் ஆஃபரை மாற்ற முடியாது. சரி, நான் 1 கிலோ ஆட்டுக்கறியே வாங்குறேன், நீ 1/2 கிலோ கோழி கறி தா. நல்லா தாரவல
ஆஃபர் சில மணி நேரங்களுக்கு மட்டுமே, நான் அப்பவே சொன்னேன். அந்த சில மணி நேரங்கள் இப்போ முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ற வளர்ந்த மாடு? ஆமா, இப்போ எந்த ஆஃபரும் கிடையாது. நீ உனக்கு என்ன வேணுமோ காசு கொடுத்து வாங்கிட்டு போ. இங்கே லட்சுமி, நீ அப்பவே வாங்கி வந்தா உனக்கு ஆப்பர்ல காரியாவது கிடைச்சிருக்கும். இப்ப பாத்தியா, காசு கொடுத்து தான் எல்லா கறியும் வாங்கணும். சரி சரி, கலக்குருவி என்ன வேணும்னு சொல்லு, நான் எடுத்து தாரேன். எனக்கு ஒன்றும் கறி வேண்டாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பருப்பு குழம்பே வச்சுக்கிறேன். ஆட்டுக்கறி எடுத்துட்டு வந்துட்டானா பா, நீயும் உன் கறியும். ஏ கலக்குருவி, நில்லு, ஓடாத. நீ கேட்டதே நான் தாரேன். கறி வாங்கலையம்மா? கறி நம்ம கடையில ஆட்டுக்கறி, கோழிக்கறி, காடை, கோழி முட்டை எல்லாம் கிடைக்குமா? கறி வாங்கலையா? கறி ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கறி குழம்பு வைக்க கறி கடையை தேடி நீங்க போக வேண்டாம். இதோ உங்களை தேடி நாங்களே வந்து கொண்டிருக்கிறோம். எங்களது கறி கடையில சிக்கன், மட்டன், காடை, காடை முட்டை, கோழி முட்டைன்னு எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்க வந்து வாங்கிக்கலாம். கறி வாங்கலையம்மா? கறி உங்களது ஞாயிற்றுக்கிழமைய பொன்னான ஞாயிற்றுக்கிழமையா மாற்ற, சிறப்பான ஞாயிற்றுக்கிழமையை ஆக்குறதுக்கு இதோ வந்து விட்டது நம்மளுடைய மட்டன் சிக்கன் ஸ்டால். எங்களிடம் கறி வாங்கி சமைப்பீர், ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பாக கொண்டாடுவீர். கறி வாங்கலையம்மா? கறி மேலும் எங்களிடம் 1 கிலோ மட்டன் வாங்கினால் 1/2 கிலோ சிக்கன் கறி இலவசமாக தருகிறோம். இந்த ஆஃபர் சில மணி நேரங்களுக்கு மட்டுமே. வேகமா வாங்க, கறி அள்ளிக்கிட்டு போங்க. யோ உமா, நேற்று சீரியல் பார்த்தியா? ஆமாக்கா, நான் தான் எல்லாம் பாப்பேனே. ஏ உமா, அந்த சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்தியா? ஆமாக்கா, பார்த்தேனே. அந்த ரோகிணி எல்லாருக்கிட்டையும் மாட்ட போறா பார்த்தியா? கிறிஸு தான் அவட உண்மையான பையன் எல்லாருக்கும் தெரிய போதுமா? ஆமா கோமதிக்கா, அவளை பலார்னு அரைஞ்சா பாருங்க மீனா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா உமா, இத்தனை நாள் அந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்திருக்கா அவ. நேற்று இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உமா. அவ பண்ண வேலைக்கு இது எல்லாம் தேவைதான். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பிக் பாஸ் போட்டானா, அதையும் பார்த்துட்டு அப்புறம் 11 மணிக்கு போல தான் தூங்கினேன் உமா. அப்படியாக்கா? நான் பிக் பாஸ்லாம் பார்க்கறது இல்லக்கா. இந்த நாடகம் முடிஞ்சதுமே தூங்கிடுவேன். நான் எல்லாத்தையும் பார்த்தாதான் உமா தூங்குவேன். என் மாமியார் கடந்து கத்திக்கிட்டே இருக்கான், டிவி ஆப்புன்னு சத்தத்தை குறைன்ட்டு. நான் அதை காதலே வாங்க மாட்டேன் உமா. என் பாடுக்கு உட்காந்து பார்ப்பேன். நல்லா பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நீண்டு நிமிந்து தூங்கிடுவேன். இப்போ நாடகம் பார்க்காம, இந்த காது கேட்காம கண்ணு தெரியாமல் போனதுக்கு அப்புறமா உமா நாடகம் பார்க்க முடியும்? ஆமாக்கா. இப்பவுமே எல்லாத்தையும் பார்த்துடணும் உமா. ஆமாக்கா. ஏக்கா, ஏதோ கறி கறின்னு கேக்குதே. கறி வாங்கலையோ? கறி உங்களது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக மாற்ற கறி வாங்கி சமைத்திடுவீர். கறி வாங்குவீர், ஞாயிற்றுக்கிழமை சிறப்பானதாக மாற்றுவீர். கறி வாங்கலையோ? கறி இறைச்சிக்கறி, பிரசான இறைச்சிக்கறி, சுவையானது, தரமானது. கறி வாங்கலையோ? கறி சுவையான இளம் ஆட்டுக்கறி, பரபரப்பான காடைக்கறி, புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த கோழிக்கறி. வாங்கம்மா வாங்க, கறி வாங்க, நம்ம கடைக்கு வாங்க. எங்களிடம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, காடை, காடை முட்டை, கோழி முட்டை எல்லாமே கிடைக்குமா? கறி வாங்கலையோ? இறைச்சி கறி வாங்கலையோ? ஏ உமா, அங்கே பாத்தியா? சின்ன பொண்ணு தான் கறி வியாபாரம் பண்ணுறா. வா, என்னன்னு போய் பார்ப்போம். சரிக்கா. சின்ன பொண்ணு, என்ன கறியெல்லாம் வித்த மாதிரி இருக்கு? ஆமா, தினமும் உங்களை மாதிரி திணையில உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாதுல்ல, ஏதாவது வேலை பார்க்கணும்ல, அதான் கறி கடை வச்சிருக்கேன். என்ன சின்ன பொண்ணு, ஏதோ குத்திலாம் பேசின மாதிரிலாம் இருக்கு. ஏன் நாலுமுடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வா வா, என்ன கறி வேணும்னு சொல்லி நம்ம கடையிலேயே வாங்கிட்டு போ. அப்படியா? என்னலாம் இருக்கு? மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, காடை இருக்கு, முட்டை இருக்கு. உனக்கு என்ன வேணும்? ஐயய்ய, நான் இன்னைக்கு மீன்லாம் வாங்கலான் இருந்தேன். மீன் எடுத்துட்டு வரலையோ நீ? நாலுமுடி, என்ன கேட்டா? மீன் எடுத்துட்டு வரலையான்னு கேட்டேன். ஆமா, அப்படியே வாங்கி கிழிச்சிருவா. போன வாரம் மீன் எடுத்துட்டு வந்திருக்கேன். 100 ரூபாய்க்கு மீனை வாங்கிட்டு அந்த ஆளை ஓடிட்டா. நீ 100 ரூபாய்க்கு வாங்குவேன், நான் தினமும் மீன் அள்ளிட்டே வரேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல, அதான் கறி எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோங்க நம்மகிட்ட, எல்லாம் பிரசான கறி. சின்ன பொண்ணு, மட்டன் இருக்கா? ஏ இழுவ, அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டுட்டு வாங்காம ஓடிடாத, வெளுத்து போடுவேன் பாத்துக்க. மட்டன் சிக்கன் எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு நீ போறா. ஐயோ சின்ன பொண்ணு, ஏன்ட்ட 5 ரூபா தானே இருக்கு. ஓ கடவுளே, எப்ப பாரு இந்த 5 ரூபா தூக்கிட்டே வாரிய. 5 ரூபாய்க்கு உனக்கு எப்படி என்ன தர முடியும்? 1 கிலோ மட்டன் கறி 1200 ரூபா, நீ வேற 5 ரூபாவை எடுத்துட்டு வாரா. ஏ சின்ன பொண்ணு,
அதை விடு. இது ஆப்பருன்னு சொன்ன மாதிரி இருக்கு என்ன? அதாவது 4 முடி நம்மக்கிட்ட 1 கிலோ மட்டன் வாங்கணும் வையன், 1/2 கிலோ கோழிக்கறியை ஃப்ரீயாவே தருவோம். ஓ அப்படியா? அப்போ 2 கிலோ மட்டன் வாங்கினா 1 கிலோ கோழிக்கறி தருவோம். ஒருவேளை 3 கிலோ மட்டன் கறி வாங்கினா? 1.5 கிலோ தருவோம். ஓ ஒருவேளை 4 கிலோ மட்டன் கறி வாங்கினா? 2 கிலோ தருவோம். ஏய் 4 முடி, நீ வாங்குறியா இல்லைன்னா அந்த இழுவை மாதிரி வாயாலேயே வடச்சுட போறியா? ஏன் சின்ன பொண்ணு என்னைன்னா அப்படியே நினச்சிட்டா? நான் கண்டிப்பாக வாங்குவேன். சரி சொல்லு, உனக்கு எவ்வளோக்கு வேணும்? எனக்கு ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கறி கொடு. அம்மம்மா, ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கவா இவ்வளோ நேரம் நிற்க வச்சு பேசுனா? உங்க 2 பேர்ட்டையும் பேசினா டென்ஷன் தான்ப்பா ஆகுது. சீக்கிரமா வேணுங்கிறத கேளுங்க, தந்துட்டு நான் போறேன். 1/2 கிலோ ஆட்டுக்கறி போதும் சின்ன பொண்ணு, எடுத்துதா. சின்ன பொண்ணு. என்ன 4 முடி, எடுத்துட்டு இருக்கேன்ல, வாரேன். ஏன் சின்ன பொண்ணு, அட என்ன 4 முடி? அந்த ஆப்பர் இருக்குல்ல, 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்குறேல, ஒரு 1/4 கிலோ கோழிக்கறி தாயா? நல்லா தருவாவில. 1/2 கிலோ ஆட்டுக்கறிவா வாங்குவாலும் அதுக்கு 1/4 கிலோ கோழிக்கறியா அளந்து கொடுக்கணுமா? அதெல்லாம் தர முடியாது. ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்கிறா? 1 கிலோக்கு ஆப்பர் இருக்கும்போது 1/2 கிலோக்கு ஏன் கிடையாது? நான் 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்குறேன்ல, ஒரு 1/4 கிலோ கோழிக்கறி தாயா. பிள்ளைகளுக்கு சிக்கன் 65 செஞ்சு கொடுப்பேன் பார்த்துக்க. நீ 65 செஞ்சு குடிக்கிறியோ சட்டி போய் செஞ்சு குடிக்கிறியோ, சிக்கன்லாம் ஃப்ரீயா தர முடியாது பார்த்துக்க. எம்மா உன்கிட்ட பேச முடியுமா? சரி, ஆட்டுக்கறியில் ஒரு 1/2 கிலோ தா, கோழிக்கறியிலையும் ஒரு 1/2 கிலோ தா. நான் காசு கொடுத்தே வாங்கிட்டு போகிறேன். அப்படி வா வலிக்கு. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. இந்த 4 முடி வாங்கிட்டு போ. இதில் ஒரு 1/2 கிலோ, அதில் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். ஒரு 10 காடை முட்டை பிரியா தரலாம்ல? ஆமா, நீ வாங்கின 1/2 கிலோக்கு பிரியா தரவ பிரியா? போறியே படி வாங்கிட்டு ஓடுறியா? என்ன சொன்னாலும் இவ கேட்கவே மாட்டுக்காப்பா. இவட்ட கறியே வாங்கியிருக்க கூடாது. ஏன் 4 முடி, என்னங்க சத்தம்? சின்ன பொண்ணு ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். இழுவ, நீ வேணுங்கிறத வாங்கிட்டு வீட்டுக்கு போ, நான் போய் கறியை கழுவி குழம்பு வைக்கிறேனே. ஏ சின்ன பொண்ணு, ஒரு 1/4 கிலோ கறி தாயா? 1/4 கிலோ கறியா? காசு வச்சிருக்கியா? சின்ன பொண்ணு, நம்ம அப்படியா பழகிருக்கோம்? ஒரு 1/4 கிலோ தாயா? 1/4 கிலோ போதும் உனக்கு? வேற வேணுமா? சின்ன பொண்ணு, 1 கிலோவா தந்தாலும் பரவாயில்ல. அதானே பார்த்தேன், பிரியா கொடுத்தாதான் நீ எவ்வளவு நாளும் வாங்கிட்டு போவியே. 1/4 கிலோவும் கிடையாது, 1/2 கிலோ கிடையாது. ஒழுங்கா ஓடிடு பார்த்துக்க.